வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்ன மரம் தெரியுதுங்களா? நாவல் மரம் பாருங்க. பழம் நல்லா செங்காராக பழுத்துருக்குங்களா? அப்படியே டெய்லி ஒரு 10 பழமாக கீழே விழுந்துகிட்டு இருக்குதுங்க. இது என்னுடைய வீட்டில் இருக்கிற நாவல் மரம். அதாவது ஐயா நம்மாழ்வார் இருக்கார் இல்லைங்களா, அவர் சொல்லியிருக்கிறாருல்ல, ஒரு எலுமிச்சை மரம், அவர் ஒரு நாவல் மரம், அவர் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம், அந்தாண்ட ராம் சீதா மரம், அப்புறம் நல்ல காற்று நம்ம சுவாசிக்கிறதுக்காக வீட்டை சுற்றி ஒரு 4 வேப்ப மரம், நமக்குன்னு ஒரு சின்ன தோட்டம். வீடு கட்டுறோம்னா வீடு மட்டும் கட்டக்கூடாதுங்க, வீட்டோடு சேர்ந்து கொஞ்சம் காலி இடமும் இருக்கணும் தோட்டம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு நோய் நொடி இல்லாமல் ஒரு 80 வருஷம் 90 வருஷம் வரைக்கும் வாழலாங்க. இப்போ இந்த நாவப்பழங்க இந்த மாதம் முழுக்க சீசனில் பழம் பழுத்துரும். பழுத்து அப்படியே ஒன்று ஒன்றா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி காலையில் ஏஞ்சி பொறுக்கி வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு ஒரு 10 பழம் சாப்பிட்டா போதுங்க. நாவப்பழம் நம்ம உடம்புல ரத்தத்தை அப்படி சுத்திகரிக்கும். ஆமாங்க, இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களே, இந்த பழத்தினுடைய தோற்பு இருக்குல்ல, அதுதாங்க உண்மையான சுகருக்கு மருந்து. சக்கரை சத்து அதிகமாக இருக்கிறதுக்கான மருந்து. தோற்புனா இதில் மட்டும் இல்லைங்க, வாழைப்பூவில் இருக்குது, வாழைத்தண்டில் இருக்குது, பாவக்காயில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது. இப்படி தோற்பு சத்து நிறையா உணவுப் பொருளில் இருக்குது. அந்த உணவுப் பொருளாக பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னா சுகர் நமக்கு ஏறாதுங்க. அதோடு இல்லாமல் உடம்பு நல்லா பலம் பெறும். சுகர் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பழங்கள் சாப்பிடக்கூடாது, பழங்களில் இனிப்பு இருக்குது, அதனால் சர்க்கரை ஏறிக்கும் அப்படின்னு பழமே சாப்பிட்றது இல்லைங்க. பழம் சாப்பிடாததுனால உடம்புல தெம்பு ஏறது இல்லைங்க. உடம்புல தெம்பு ஏறாததுனால உடம்பு ரொம்ப 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 ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா உங்கள் உடம்புல வேறு எந்த உள் உறுப்புமே வேலை செய்யாதுங்க. இந்த சர்க்கரைக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றவங்க ஏன் உடம்பு வீணாக போகுது, நாளுக்கு நாள் வீணாக போகுது அப்படின்னா, அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால உங்கள் ரத்தம் கெட்டு போகுதுங்க. அந்த ரத்தம் கெட்டு போகிறதுனால உள்ளே இருக்கிற உடல் உறுப்பு எல்லாமே கெட்டு போகுதுங்க. அதனால தான் சீக்கிரமாக மரணம் வந்துடுது இந்த நோயாளிகளுக்கு. அதனால் முதல்ல ரத்தத்தை கெட்டு போகாமல் பார்த்துக்கணுங்க. அந்த ரத்தம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல உணவு உண்ணணுங்க, நல்ல இடத்துல தூங்கணும், நல்ல சுவாசிக்கிற காற்று இருக்கு இல்லையா, நல்ல ஆக்சிஜன் உள்ள காற்றாக பார்த்து சுவாசிக்கணும். நீங்கள் 10க்கு 10 ரூமில் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு ஜன்னல்லாம் பூட்டிக்கிட்டு ஏசியில் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனே பத்தாது. ஆக்சிஜன் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கும். ரத்தத்துக்கு தேவையான அணுக்கள் எல்லாம் கிடைக்கும், சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போ தான் அது உள்ளே இருக்கிற உடலில் உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே பலம் பெறும். அப்போ தான் நீங்கள் பலமாக வாழலாம். அதனால் முதல்ல சுவாசிக்கிற காற்று நல்ல காற்றை சுவாசிக்கணுங்க. நீங்கள் வீட்டில் படுத்துருக்கிறீங்க, பெட்ரூமில் படுத்துருக்கீங்கன்னா வெளியிலேருந்து காற்று உள்ளே வரணும், உள்ளேருந்து காற்று வெளியே போகணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நைட்டில் தூங்கணும். அந்த மாதிரி இருக்கணுங்க. அது மாதிரி காற்று, சாப்பிட்ற சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நல்லா கவனம் வச்சு சாப்பிட்ணுங்க. போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, வீட்டில் இருக்கிற பழசை சாப்பிட்றது, எதையோ கடமைக்கு பேருக்குன்னு எதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்றது, அப்படி சமைக்கக்கூடாதுங்க. நம்ம உடல் நல்லபடியாக உயிர் வாழணும் அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எது இதில் இருக்குது பார்த்து சாப்பிட்ணுங்க. இந்த திணை, சாமை, வரகு, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் சாப்பிட்டவங்க அந்த காலத்தில் 120 130 வருஷம் வரலையும் வாழ்ந்துருக்குறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம், படிக்கிறோம். அப்போ நாம் ஏன் அதை சாப்பிடக்கூடாது? திணை, வரகு, குதிரைவாலி, கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது? அப்படி நான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயோ எனக்கு அது சமைக்க தெரியாதுங்க, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணோடனே தனி கொடுத்தனம் வந்துட்டோங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் காரணம். கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் வாழ முடியாதுங்க. கூட்டு குடும்பமாக இருந்து பாருங்கள், வயசானவங்க கூட இருந்து பாருங்கள். வயசானவங்க நமக்கு என்னெல்லாமா சொல்லித் தரணுமோ அது எல்லாமே நமக்கு சொல்லி தருவாங்க. நாம் இளமையில் ரத்த திமிரில் நாம் செய்கிற தப்புலாம் பெரியவங்க தண்டிக்கிறாங்கிற காரணத்தினால பெரியவங்களை விட்டுட்டு நம்ம தூரமாக வெளில வந்துடும். வெளில வர்றதுனால நமக்கு பாரம்பரிய விஷயம், உடல் ஆரோக்கியமான விஷயம், உணவு சமைக்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. அதனால் நம்ம நோய்பட்டு வாழ்க்கையை சீக்கிரமாக முடிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ வயசானவங்க கூட இருந்து பாருங்கள், அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நன்றி, வணக்கங்க. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நாவப்பழத்தை எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பழம் விழுதுங்கிறதுங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணுறேங்க. இது பூரா வெறும் கரம்பு. இந்த இடத்துல சுத்தம் பண்ணோம்னா நாவப்பழம் கீழே விழுந்துன்னா நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுவே இன்றைக்கி எனக்கு ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாக்கிங் செஞ்ச மாதிரி தான். பாருங்கள், மண்வெட்டி இருக்குதா, மண்வெட்டியால் ஒரு நாளைக்கு ஒரு 10க்கு 10 சைஸ் நீங்கள் பில்லை செத்துனீங்கன்னா உடம்புல அவ்வளோ வேர்வை வெளியே வருங்க. வேர்வை வெளியே வந்துட்டாவே நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் இன்னும் கொஞ்சம் சுத்தமான மாதிரி அர்த்தம். இந்த வேர்வை எங்கேருந்து வருது? உங்கள் ரத்தத்துலேருந்து தானே வருது. ரத்தத்தில் இருக்கிற கழிவு வெளியேறுது, அவ்வளோதான். கிட்னி செய்கிற வேலையை சில நேரம் தோலும் செய்யும். அதுக்கு நம்ம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். வெறும் கிட்னிக்கு மட்டுமே வேலை கொடுக்கக்கூடாதுங்க. கிட்னி சீக்கிரம் வீணாக போயிடும். நன்றி, வணக்கம்.